ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னா கர்நாடகா ஸ்பெஷல் பிசிபெலாபாத் தான் செய்ய போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாமா? ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் அரிசி, அரை டம்ளர் துவரம்பருப்பு எடுத்து 1 ஹவர் ஊற வச்சு கழுவி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை குக்கரில் போட்டு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ நான் ஒரு டம்ளர் அரை டம்ளர் துவரம்பருப்பு சொன்னேன்னா 1.5 டம்ளர் ஆச்சா. அப்போ அதோட 3 மடங்கு, அப்போ 5 டம்ளர் நம்ம தண்ணியை ஊற்றி இதை வேக வச்சு எடுத்துக்கலாம். கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் போட்டுக்கலாம், வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா குழஞ்சிருக்கணும். அடுத்து என்ன பொருள்னால் இது வரமிளகா, முந்திரி, கருவேப்பிலை, கொத்தமல்லி தழை, கொஞ்சோண்டு நெல்லிக்காத புளியை ஊற வச்சு வச்சுருக்கேன். கடுகுளுந்து, வெந்தயம், மஞ்சத்தூள் கொஞ்சம், அப்புறம் நம்மளோட எம்எஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸோட பிசிபெலாபாத் பொடி. ஓகேவா? இதுதான் தேவை. இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொஞ்சோண்டு நெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் காஞ்ச உடனே கடுகு போட்டுக்கலாம். வெந்தயம் கொஞ்சோண்டு போடுங்க போதும். வரமிளகாய் போட்டுக்கலாம், கருவேப்பிலையும் போட்டுக்கலாம், பெருங்காயத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். கரைச்சி வச்ச புளியை ஊற்றிக்கலாம். மெயினான பொருளை சொல்ல மறந்துட்டேன். இந்த பிசிபெலாபாத்ன்றது காரம், புளிப்பு, இனிப்பு எல்லாமே இருக்கும். வெல்லம் போட்டுக்கலாம். ஒரு 3 துண்டு வெல்லம் போட்டுக்கலாம். இந்த புளியோட பச்சை வாசனை போகட்டும், வெல்லம் கரையட்டும். இப்போ இந்த பிசிபெலாபாத் பொடி இருக்குல்ல, 1.5 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது கூட கொஞ்சம் தண்ணியை ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். இப்போ கரைச்சி வச்சுருக்கிற பொடியை போட்டுடலாம். நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்க்கலாம். இப்போ நம்ம இந்த வடை சட்டியில் கலந்து வச்சதுனால அது நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ சாப்பாடை எடுத்து கொட்டிட்டு நல்லா கிண்டிடலாம். பாருங்கள், நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வர மாதிரி ஒரு 5 நிமிஷம் அடுத்த சிம்மில் வச்சுருங்க. சிம்மில் வச்சு கிண்டி விட்டுட்டே இருங்க. எல்லாம் சேர்ந்ததுன்னா உப்பு பார்த்துக்கோங்க. உப்பு பக்கலைன்னா இந்த சமயத்தில் கொஞ்சம் லைட்டாக போட்டுக்கலாம். அந்த பொடி கரெக்டாக போட்டிருக்கோம். அப்படி உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வேணும் அப்படின்னா இந்த நேரத்தில் போட்டு கொஞ்சம் 5 நிமிஷம் நம்ம கொதிக்க விட போகிறதால சரியாயிரும். கடைசியில் நெய் ஊற்றி முந்திரியை தாளித்து கொட்டி கொத்தமல்லியை போட்டு இறக்க வேண்டியதுதான். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். உப்பு மட்டும் பத்தலை, கொஞ்சம் உப்பு மட்டும் போட்டு கிண்டி விட்டு ஒரு 5 நிமிஷம் நல்லா இதாகட்டும், கலந்து வரட்டும். கொத்தமல்லியை தூவி விட்டுறலாம். இப்போ நெய்யில் முந்திரியை வறுத்து யூஸ் பண்ணால் முடிஞ்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம்.
சூடாயிடுச்சு. முந்திரியை கொட்டிடலாம். சூப்பரான பிசிபெல்லாவதும் உருளைக்கிழங்கு வறுவலும் ரெடி. பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. நல்லா ஹெல்த்தியானதும் கூட. லஞ்ச் பாக்ஸ்க்கெலாம் சூப்பரானதாக இருக்கும். லஞ்ச் பாக்ஸ்க்கு வைக்கும்போது கொஞ்சம் கொலன்னு வச்சுட்டிங்கன்னா மத்தியானத்துக்கு நல்லாயிருக்கும். ஓகே, பாய். இந்த பிசிபெல்லா பவுட்ரு வேணும்னா நம்ம எம்எஸ் ஃபுட் ப்ராடக்ட்ஸில் கிடைக்கிது, வாங்கிக்கலாம்.